இங்க எட்வர்ட் அப்படின்ற வயசானவர் பயங்கர பணக்காரரா பல ஹாஸ்பிட்டலோட ஓனரா இருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த அளவுக்கு வசதி இல்லாம கார்டன் அப்படின்ற வயசான நபரும் இருக்காரு. இவங்க 2 பேருக்கும் எதிர்பாராத விதமா கேன்சர் வந்துருது. அந்த பணக்கார தாத்தா அவருடைய ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிடுறாரு. கார்டனும் அதே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிடுறாரு. ஒரு நாள் கார்ட்டர் ஒரு பேப்பரை எழுதி தூக்கி போடுறாரு. அதுல அவருக்கு சின்ன வயசுல இருந்து பண்ணணும் அப்படின்னு ஆசை இருந்த பக்கெட் லிஸ்ட் ஒண்ணு இருக்கு. இத பார்த்த அந்த பணக்கார தாத்தா இத 2 பேரும் சேர்ந்து செய்யலாம் அப்படின்னு முடிவெடுத்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி போயிடுறாங்க. அதுல என்னென்ன இருந்தது அப்படின்னா ஸ்கை டைவிங் செய்யறது, உலக அதிசயங்களை பாக்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது. 2 பேரும் பயங்கர சந்தோஷமா அந்த லிஸ்ட்ல இருக்க எல்லாத்தையும் பண்றாங்க. 2 பேரும் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டாவும் ஆயிடுறாங்க. பட் நடுவுல எதிர்பாராத விதமா 2 பேருக்கும் சில மனஸ்தாபம் வந்து கொஞ்சம் சண்டை போட்டு பிரிஞ்சுடுறாங்க. இவங்க பிரிஞ்ச கொஞ்ச நாளே கார்ட்டனுக்கு ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமாகிடுது. என்னதான் சிகிச்சை அளிச்சாலும் அவர் உயிர் பிழைக்காம இறந்துடுறாரு. இவரு இறக்கறதுக்கு முன்னாடி மீதி இருக்கக்கூடிய தன்னோட ஆசையை நிறைவேற்றிடு அப்படின்னு அந்த பணக்கார தாத்தா கிட்ட அந்த பேப்பரை கொடுத்திருக்காரு. இவரும் கார்ட்டனோட கனவை எல்லாத்தையும் நிறைவேற்றணும், அவரோட ஆசையை எல்லாத்தையும் நிறைவேற்றணும் அப்படின்னு அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பண்ணிடுறாரு. கடைசியில இவரும் இறந்து போயிடுறாரு.